கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 47 மார்ச் 8, 1831 ஒஹாயோவின் காத்லாந்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசிக்கு எனவே எழுத்துகார பணியாய் தன் ஜான் விட்மர் ஆலிவர் குளோரிடேக்கு பதிலாக சபையின் வரலாற்றின் ஆசாரியராகவும் பதிவாளராகவும் அவர்கள் பணியாற்ற அவரை கேட்டுக்கொண்டது. ஆரம்பத்தில் அவர் தயங்கினார், ஒருவேளை நான் அதை செய்யாதிருந்த போதும் அதனால் கர்த்தரின் சித்தம் செய்யப்பட வேண்டும், மேலும் அதை அவர் விரும்பினால் ஞான திருஷ்டிக்காரன் யோசேப் மூலமாக அதை அவர்கள் வெளிப்படுத்துவார் என நான் விரும்புகிறேன் என அவர் எழுதினார். அந்த வெளிப்படுத்தல் ஜோசப் ஸ்மித் பெற்று பின்பு ஜான் விட்மர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நியமிக்கப்பட்டதிலே பணிபுரிந்தார். வசனம் 1. முதல் 4 சபையின் வரலாற்றை எழுதவும் தீர்க்க தரிசனங்களை எழுதவும் ஜனங்கள் விட்மர் அமர்த்தப்பட்டார்கள். வசனம் 1. இதோ ஊழியக்காரர்களாகிய என் ஜனமே, முறையான வரலாற்றை எழுத பாதுகாக்கவும் உனக்கு உதவி செய்ய எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் கொடுத்தேன். கூடுதலான பணிகளுக்கு அழைக்கப்படுவாரே, உனக்கு கொடுக்கப்படுகிற அனைத்து காரியங்களும் எழுதவும் எனக்கு அவசியமாயிருக்கிறது. வசனம் 2. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவசியப்படுவதெல்லாம் கூடங்களிலே அவன் அதை குரல் உயர்த்தலாம். வசனம் 3. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையின் பதிவேடுகளையும் வரலாற்றையும் தொடர்ந்து எழுதுவது அவனுக்கு பணியாக்கப்படும் வேண்டும். ஏனெனில் ஆலிவர் குளோரிடே மற்றொரு அலுவலகத்தில் நான் நியமித்து இருக்கிறேன். வசனம் 4. ஆகவே தேற்றவாளனால் இந்த காரியம் எழுதுவதில் எவ்வளவோ அவன் உண்மைகளை உள்ளவனாய் இருக்கிற நீ அவ்வளவாய் அது அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படியே ஆகக்கடவது. ஆமேன்.